தீபாவளிக்கு முறுக்கு ஆர்டர் நிறையா வந்துருக்கு. மொதல் செட்டு இன்றைக்கி போட போகிறேன். இன்றைக்கி காலையில் 11:15 இப்போ டைமு. இப்போ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஓடும் அந்த முறுக்கு. இது பார்ப்பேன், இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னையோட முடிச்சிடுவேன். இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு செட்டு இது மாதிரி போடணும். ஆக்சுவலி நான் சும்மா தான் போட்டேன் முறுக்கு, வாங்குவாங்களா என்ன தெரியாமல் பார்த்தா கடைன்னு ஆர்டர் வந்துடுச்சு. சரி ஓகே பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மொதல் செட்டுக்கு பண்ணிட்டுருக்கேன். ப்ராபப்ளி இது மொதல் செட்டாக தான் இருக்கும், ஏன்னா இன்னொரு செட்டு போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் உளுந்து அரைச்சிட்டு வரேன். நான் ஏப்ரன் போட்டுட்டேன். மாவெல்லாம் அளந்து கொட்டும்போது ஃபுல்லாக மாவாயிரும். ஸோ இது நான் முறுக்கு ரெசிபி நிறைய போட்டிருக்கேன். நான் டீட்டெயிலெல்லாம் சொல்லலை, ஓகேங்களா. சும்மா இப்போ உளுந்தை வேக வச்சு அரைச்சிட்டேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் உப்பு போட போகிறேன். மாவு அளந்து வச்சிட்டேன். ஓகே, ஒரு முறுக்கு சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உப்பு பத்தலைன்னா போட்டுக்குவேன். வெள்ளை எள்ளு போதும். பட்டர் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் சீவி போடுவேன். நேற்றே பூண்டு உரித்து வச்சுட்டேன், இன்றைக்கி டைம் இருக்காதுன்னு. அந்த பூண்டுக்கு லாஸ்ட்டாக சீவ முடியாமல் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துருங்க. அதில் போட்டிங்கன்னா புளியும் போது கஷ்டமாயிரும், போய் நடுவில் மாட்டிக்கும். அப்புறம் திரும்ப உரலை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணணும். பூண்டு சீவி போட்டுட்டேன். இனிமேல் நம்ம கை தான் யூஸ் பண்ணணும் பிசைகிறதுக்கு. ஆக்சுவலி மாவு அளந்து வைக்கல, எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதனால் திரும்ப அளந்து தான் அதில் கொட்ட போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ஒன்று போடுறேன். கரெக்டாக தான் அளந்துருப்பேன், பட் திடீர்னு ஒரு டவுட் வந்துடுச்சு. பாத்திரம் பத்தாது போல இருக்கே. கரெக்டாக தான் அளந்துருக்கேன். இது ஆக்சுவலி எனக்கு பாத்திரம் பத்தாது, நான் பெரிய பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன், வசதியாக பிசையலாம். அப்போ தான் பாத்திரத்தை மாற்றிட்டேங்க. இந்த மாவு பிசைஞ்சு முடிச்சிட்டேன், ஓகேங்களா. இனிமேல் போய் சுட ஆரம்பிக்கணும். ஆக்சுவலி குட்டி குட்டியாக 2-3 செட்டு போடலாம், ஒரே இடத்துல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மாவு பிசைகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஆம்ஸ் ஒர்க் அவுட்டுன்னு நினச்சிக்க வேண்டியதான் இன்னைக்கு. ஓகே, மாவு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் முறுக்கு போடும்போது நான் வீடியோ எடுப்பேனான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது. ஸோ இல்லைன்னா முறுக்கு போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ போய் நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சேன்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். பாப்பா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும், அதுக்குள்ளே நான் போட்டு முடிக்கணும். ஓகேயா, இன்னும் 12 ஆகலையே, இருங்க. அதுக்குள்ளே நடுவில் பாருங்கள், சாப்பாடு வேணுமா. டூட்டோ என்ன வேணும்? வீடியோ எடுக்கிறது தெரியுது போல இருக்கு, சைலண்ட்டாக இருக்காங்க. அந்த கற்று அதுக்குள்ளே தான் சாப்பாடு இருக்குதா கேட்குது பாருங்க. சரி போடுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். நான் இந்த ட்ராலேருந்து சாப்பாடை எடுத்துகிட்டு அங்கே போகும்போது கரெக்டாக பவுல் கிட்ட போய் உட்காரும் பாருங்களேன். அது சாப்பாடு போடவா? சாப்பாடு எடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள், கரெக்டாக பவுல் கிட்ட போய் உட்காரும். அது நல்லா விளையாடா நீ. உன்னோட பவுலுக்கு வா நீ. என்ன நிம்மதியான வாழ்க்கை பார்த்தீங்களா? பப்பரை பயன்படுத்திருக்குது பாருங்க. தூங்கு நீ தூங்கு. லாஸ்ட்டு செட் ஆஃப் முறுக்கு போட்டிருக்கேன். இவ்வளோ முறுக்கு வந்திருக்குது, எண்ணி சொல்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. முறுக்கு போட்டு முடிச்சிட்டேன்.
2 விரல். ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்பீடுக்கு வந்து ஒரு விரல் பத்தலை, அதனால 2 விரல்ல போட்டு போட்டு இது வர திருப்பி போட்டுட்டு சொல்கிறேன். இப்போ டைம் என்ன ஆதி? 1:42. சரி, 12க்கு ஸ்டார்ட் பண்ணேன். 2 மணி நேரம் ஆச்சா? ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் ஆச்சு. ஓகே. மாவு பிசைறது, அதுக்கு முன்னாடி மாவு பிசைறது அந்த கணக்கு நான் எடுக்கல. அம்மா இப்படி புஞ்சி புஞ்சி போட்டு போட்டு இங்கே பாரு முறுக்கு பாரு எவ்வளோ இருக்கு. இது ஆக்சுவலி பத்துமா தெரியல, இதை எண்ணி பார்ப்பேன் நான். எல்லாருக்கும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பத்தலைன்னா அடுத்த செட்டு முறுக்கு போகணும். முறுக்கு எடுத்து இதில் ஆற வச்சு அப்புறம் ஆறினோன்னே அதில் கொட்டணும். இது மாதிரி முறுக்கு எடுத்துருவேன். இதில் வடிகட்டிட்டு இதில் கொட்டி வச்சேன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இதில் கொட்டிடுவேன். அதுதான் லாஸ்ட். அப்படி சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, எனக்கு வந்து நாளைக்கு இன்னொரு வாட்டி போடணும் மாதிரி தான் தோணுது. எனக்கு இருக்கிற அமௌண்ட் பார்த்தா இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் போடணும் தான் தோணுது. சரி, நாளைக்கு திரும்ப பார்க்குறேன் உங்களை. போன வீடியோவில் இதே கெட்டப் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து நைட்டு, அது காலையில் போட்டேன், இது நைட்டு போடுறேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? எத்தனாவது காஃபி? கணக்கே இல்லை. எவ்வளோ மாவு இருக்குது பத்தியா? இது ஃபுல்லாக போடணும். கிட்டத்தட்ட 500 முறுக்கு கிட்ட போடுறேன் ஒரே நாளில். சரியா இருக்குது. முறுக்கை போட்டுட்டு இதை ஃபில் பண்ணி வச்சுட்டு அது அந்த முறுக்கு வேகிற கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு ஃப்ரீ. ஆக்சுவலி வந்து இது மூஞ்செல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு ஒரு 250, நாளைக்கு ஒரு 250 அப்படி போகலான்னு தான் இருந்தேன். பையன் சொன்னார், ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சிட, நாளைக்கு ஏன் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு வந்து, அதாவது லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உளுந்து வேக வச்சேன். வேக வச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு திரும்ப உளுந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி திரும்ப ஒரு செட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். இப்போ மணி 9க்கு மாதிரி இன்னும் ஒரு 3 hours எனக்கு வேலை இருக்குது. ஓகே, தீபாவளினா அப்படிதான் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி. நம்ம ஊர்ல எல்லாம் முழிச்சிருந்துட்டு பண்ணிட்டு இருப்போம். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு நடக்குது. சந்தோஷமா தான் இருக்குது. அப்பா, சரி, எப்போ பட்டாசு வெடிக்கணும்? பட்டாசு தீபாவளிக்கு தான் வெடிக்கணும். பலகாரம்லாம் முன்னாடியே போட்டு எங்க வீட்டிலேயே ஆச்சரியப்படுவாங்க, 500 முறுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. 500 நான் கம்மி பண்ணி சொல்றேன், இன்னும் வரும். காலையில போட்டது நான் என்னன்னா 200 இருந்தது, அப்படியே இது டபுள் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா மோர் தென் 500 தான் வரும். ட்ராஷ் வைக்கணும் பாப்பா. நைட் ஆயிடுச்சு தெரியுதா, வெளியில ட்ராஷ் வைக்க போறாரு இவர். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நான் வந்து பாருங்க, இது வந்து ஒரு ஹாஃப் தான் காமிக்கிறேன், இன்னொரு ஹாஃப் எல்லாம் காமிச்சா கண்ணு போட்டுரும். பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து தம்ப்நெயிலுக்காக கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவிட்டு மேக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஆனே இருந்தேன். சரி, இப்போயும் அப்படி தான் இருக்கேன். சரி, கொஞ்சம் ஏதாவது ஃபோட்டோக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஓகே, திரும்பவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே. நேற்று வந்து முறுக்கு போட்டு முடிச்சிட்டேன்னா இன்னைக்கு பால்கோவா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரிகோட்டா சீஸ், இதில் தான் பண்ணணும் நம்ம.
பால்கோவா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பாதி போட்டுக்கலாமா? இப்போ தான் போய் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாதி போட்டுக்கலாம். எனக்கு வந்து பால்கோவா பிடிக்காது, ஆனால் ரிகோட்டா சீஸ் பிடிக்கும். இதில் வந்து ஜஸ்ட்டு இது ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஹனி ட்ரிசில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொக்கோ பவுடர் மேலே போட்டுட்டு ராஸ்பெரி இல்லை ஸ்ட்ராபெரி மேலே தூவி சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். இல்லைன்னா அது கொக்கோ பவுடரோடையே சாப்பிட்டிங்களா கூட சூப்பராக இருக்கும். அது எனக்கு என்னோடய ஃபேவரட் டெசர்ட் அது. இது ஸ்லோவில் வச்சு அப்படியே வதங்கிட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து கிண்டி விட்டால் போதும். நேற்று உங்களுக்கு நான் வந்து முறுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கல. முறுக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு சாமிக்கு வச்சுட்டு செகண்ட் ஒன்று எடுத்து உப்பு பார்த்துட்டேன். நான் உங்களுக்கு வந்து நான் அது எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அந்த டென்ஷனில் அவ்வளோ வேலை இருந்ததா. இந்த பாருங்க முறுக்கு நல்லா இருக்கா? என்னோட முறுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி யாரோடது கூட சொன்னால் கோச்சிக்குவாங்க, பட்டு இன்னும் சாப்பிடுவேன், அவங்களுக்கு சாப்பிடுவேன். பட் என்னோடது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடையில் வாங்குறதுலாம் கூட பிடிக்காது. முறுக்கு மட்டும் வெளியில் வாங்க மாட்டேன் நான். வேறு எல்லாமே அந்த ஓலை பக்கோடா அதெல்லாம் கூட வாங்கிக்குவேன். இது முறுக்கு மட்டும் நான் வெளியில் வாங்கவே மாட்டேன், நானே போட்டுக்குவேன். நல்லா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. சாரி கைஸ், நான் வந்து ஆர்வ கோளாறில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்டேன். இந்த இப்போ தான் ஊற்றினேன். ஆக்சுவலி ஊற்றிருக்க தெரியுதா? எவ்வளவு வந்து நீங்கள் வந்து ரிகோட்டா சீஸ் போடுறீங்களோ ஈக்குவல் அமௌண்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிங்க. ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்டு மில்க். ஓகேயா? இதையும் வந்து பொறுமையாக ஸ்லோவில் வச்சுட்டு வந்து கிண்டி விடுங்க போதும். அது திக்காகிற வரையில் பால்கோவா பதம் வரும்ல, அந்த பதத்துக்கு. இதில் வந்து ஏலக்காய் போடணும். ஏலக்காய் ஆர் ஏலக்காய் எசன்ஸ் போடலாம். என்கிட்ட ஏலக்காவே இருக்குது. ஏலக்காய் அந்த இது க்ரீன் எடுத்துருங்க. உள்ள அந்த சீட் மட்டும் போதும், வாசனைக்கு தானே. நல்ல மைய நுணிக்கணுங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு கூட விட்டிடலாம். ஓகே, இது வந்து அப்படியே கொஞ்சம் வத்தி அந்த பால்கோவா பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், எடுக்க வேண்டியதுதான். இதோ பாருங்க, நான் பண்ணிட்டேன் பால்கோவா. எந்த அளவு தண்ணியாக இருந்தது, எப்படி திக்காச்சு பாருங்க. இதே மாதிரி ஸ்லோவில் வச்சு சுருள கிண்டணும். அப்பப்போ வந்து சைடில் இந்த இது இருக்கு இல்லையா, இது பேர் என்னன்னு தெரியல எனக்கு, ஸ்க்ரேப்பர். ஓகே, இதால் வந்து இப்படி பண்ணி விட்டுட்டு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வந்துடும். ஓகேயா? இது வந்து நல்ல சூடாக இருக்குது, ஸோ ஆற வச்சுருக்கேன். ஆறினதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். இப்போ கொல்கொலை இருக்க மாதிரி இருக்குல்ல, ஆறினதுக்கப்புறம் இன்னும் திக்காகும். ஓகேயா? எனக்கு ஆக்சுவலி பால்கோவா பிடிக்காது, அதனால் கொஞ்சோண்டு உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். பால்கோவா ஃபேனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு வந்து பால்கோவா அவ்வளோ பிடிக்கும். அப்படியுமே நான் இது சாப்பிடுவேன். கொஞ்சம் எடுத்துக்குவேன். இப்போ உங்களுக்காக சொல்கிறதுக்காக இப்போ டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேன். ஓகேங்களா? சில அந்த மில்க் ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, அது என்ன தெரியல. ஆனால் வந்து இது இங்கே சாப்பிட்டவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க, நல்லா இருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொரு தீபாவளிக்கு நான் பால்கோவா பண்ணுவேன், அவங்களுக்காக பண்ணுவேன். ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அவருக்கு அப்பப்போ பண்ணி கொடுப்பேன். பட் தீபாவளிக்கு கண்டிப்பாக பால்கோவா பண்ணுவேன் நான். ஓகேங்களா? அகெயின் ஹாப்பி தீபாவளி. அகெயின் ஹாப்பி தீபாவளி. எல்லாருக்கும் சேஃபாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.